கடகராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுடைய ராசியில் சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற மாதம். அதனால் நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. கடகராசின்னு சொன்னால் ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு சிந்தனை வயப்பட்ட மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று ரொம்ப உற்சாகமாக ஆனந்தமாக குதூகலமாக கலகலகலன்னு இருக்கிறது, இல்லைனா அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் சோகமாக அப்படியே இருக்கிறது. இந்த ஒரு நிலை அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் ஒரே நிலை தான், மாதம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருப்பீங்க. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ராசியில் இப்போது உச்ச பலத்தோடு இருக்கார். ஜென்ம குரு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். அப்போ தனித்து இருக்கும்போது குரு கொஞ்சம் டல்லாக்குவார். அந்த பலனை அவ்வளோ சீக்கிரமாக தர மாட்டார், கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஆனால் அவரோடு வேறு ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் குரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ இந்த மாதத்தில் குருவோடு சுக்கிரன் சேர்றாரு, அப்புறம் புதன் சேர்ந்துட்டு போகிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குரு அப்படின்னு சொல்லும்போது நல்ல பலனை அடையிறது, நல்ல வழியில் அடையிறது, அடைந்த பலனை தக்க வைத்து கொள்வது, இதுவெல்லாம் சாத்தியம். அதனால் நீங்கள் நான் மெடிசன் தான் எடுக்கணும், நான் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல, அதுக்கான தேர்வில் நீங்கள் தோல்வி அடையிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நம்பிக்கையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேர்வுகள் இருந்தால் எழுதலாம், அதுக்கான முயற்சி எஜுகேஷ்னல் லோன் அதெல்லாம் போட்டு நீங்கள் சேரலாம். நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் தாராளமாக சுயதொழில் தொடங்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது. ஜென்மகுரு காலமாக இது இருக்கலாம், 8ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். இருந்த போதும் கூட 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இருந்து இந்த குரு அந்த சனியை பார்க்குறார். அதனால் நீங்கள் நீண்ட கால திட்டங்களை செய்யும்போது அது உங்களுக்கு பலன் தரும். பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே அதுதான். இன்றைக்கி தொடங்குகிறோம், கொஞ்சம் கையில் இருக்கிற காசெல்லாம் போடுறோம், இல்லை கடன் கூட வாங்குகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு நிலைக்கு போகிறோம், தக்க வச்சுக்கிறோம், அப்புறம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படின்ற மாதிரி பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம். பயணங்கள் செய்யலாம். ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வேலை ரீதியாக வருது, பிஸ்னஸ் ரீதியாக வருதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வரலாம். பயணங்கள் உங்களுக்கு பயண நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும். நல்ல பயணமாக, சொகுசு பயணமாக, எப்போதும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு மெமரபுளாக அது இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு அந்த ட்ராவல்னு சொல்கிறது இந்த மாதத்தில் அமையும். இப்படி நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற மாதம் இது. அந்த சூரியன் யாருன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு போயிடுறார் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒருவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அழித்து விடுவார், எல்லா சொத்துக்களும் கரைந்து விடும் அப்படின்றதாக இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் அதுக்கான ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட நீங்கள் அந்தளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான யோகாதிபதி செவ்வாய் 10, 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஏதோ ஒரு புண்ணிய பலம் உங்களை காப்பாற்றும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, வேலையை விடுறேன் அப்படின்ற ஒரு முடிவாக இப்போ எடுக்கக்கூடாது. ஒரு சொத்து விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை தள்ளி போடலாம். ஏன்னா நீங்கள் விற்றுட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது ரொம்ப பெரிய விலையேற்றம் பெற்றுடும். நம்ம அநியாயமாக ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான அம்சம் இருக்குது. அதுபோல் ஒரு நண்பனிடத்தில் சண்டை போட்டு பிரியறது, மன வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரியறது, இதெல்லாம் இந்த மாதத்தை செய்யக்கூடாது. இழப்புன்னு சொல்லக்கூடிய நஷ்டம் எந்த வகையிலும் ஏற்படாமலும் கவனமாக இருந்தால் போதுமானது. வரக்கூடிய பொருளை தக்க வச்சுக்கலாம், பொருள் செய்வதற்கான வழியை கற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, காப்பாற்றக்கூடியவராக செவ்வாய் இருக்கார். செவ்வாயின்னு சொன்னாலே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறது இந்த மாதத்தில் நல்ல பலன் தரக்கூடிய